வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் பாதாம் முந்திரியும் சேர்த்து ஒரு பாயசம் ஒன்று பண்ண போறோம். பருப்பு வடை, எப்பயும் போல வெண்டைக்காய், அப்புறம் கொஞ்சம் மாங்காய்லாம் இருந்தது, மிக்ஸ்டு காய்கறி போட்டு ஒரு சாம்பார் ஒன்று பண்ண போறோம். வாழைக்காய் கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மாங்காய் பச்சடிக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை முதல்ல முடிச்சிடலாம். நம்ம மாங்காயை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஒரு சிட்டிகை உப்பும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் கரையை வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் மாங்காய் பச்சடி ரெடி ஆகட்டும். அதுக்குள்ள மாங்காய் துண்டம் போட்டுடலாம். அது கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம மாங்காய் தொக்கு பண்ணும்போது வரமிளகா, வெந்தயம், கடுகு வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பொடியவே நம்ம இந்த மாங்காய் துண்டத்துக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். மாங்காய் துண்டத்துக்கு தேவையான உப்பு, நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு தாளிச்சிடலாம். நம்முடைய மாங்காய் துண்டம் ரெடி. இப்போ அடுத்தது வாழைக்காய் கறி பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். வாழைக்காய் கறிக்கு எண்ணெய் காஞ்சிருத்து, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். வாழைக்காய் வேகட்டும். வாழைக்காய் ரெடி ஆயிடுத்து. வாழைக்காய்க்கு கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கறிப்பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ கறிப்பொடி சேர்த்துருவோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். வாழைக்காய் கறி ரெடி. அதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததுக்கு பார்ப்போம். இப்போ அடுத்தது பாயசத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு 10 பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன், 10 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச பாதாம் பருப்பு, அப்புறம் முந்திரி பருப்பு, இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். மிக்சி ஜாரில் பால் அரைஞ்சி ஊற்றிட்டோம். குங்குமப்பூ பாலில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் பாயசம் கொதிக்கட்டும். இந்த பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அது நல்லா கொதித்து சேந்தாப்பில் வந்துடுது பாருங்கள். சேந்தாப்பில் வந்துடுது. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். கடுகு, ஒரே ஒரு வத்த மிளகா, வேப்பம்பூ கொஞ்சம், நம்மளுடைய மாங்காய் பச்சடி ரெடி. அடுத்தது வடை தான் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு பருப்பு வடை தான் பண்ண போகிறோம். நல்லா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி எல்லாம் வடிய விட்டுட்டு இதுக்கு காரெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. வடைக்கு வரமிளகா போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காய பொடி, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், ஊற வச்ச கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. இதே மாதிரி மிச்ச பாதியை அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு அரைச்சாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்து ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வடை தட்டி வச்சுருக்கோம். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுத்து, போட்டுடலாம். பாதாம் முந்திரி பாயசம் ரெடி. அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இதை இந்த பக்கம் மாற்றிக்கலாம். நம்ம வடை ரெடியாக எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வடையெல்லாம் ரெடி ஆயிடுது. அடுத்தது இந்த பக்கம் கச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கோம். நம்ம வந்து சாம்பார் தான் பண்ண போகிறோம். கடுகு, வெந்தயம், வரமிளகா தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அதிலே சின்ன பீஸ் மாங்காய் இருந்தது, அதுவும் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுப்போம். வெண்டைக்காய் எண்ணெயிலே வதங்கட்டும். வெண்டைக்காய் வதங்கிருக்கு. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போக ஒரே ஒரு கொதி வரட்டும். தேவையான உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 3 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன் நான். உங்களுக்கு காரம்லாம் எந்த அளவு இருக்குமோ சாம்பார் பொடி அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் பொடி சேர்த்து ஒரு கொதி வரணும். இப்போ பருப்பு சேர்த்துடலாம். இந்த கரண்டியில் வந்து 2 கரண்டி துவரம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. நல்லா கொதி வந்துடுது. மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் பருப்பு வடை, பாதாம் முந்திரி சேர்த்த ஒரு பாயசம், மாங்காய் பச்சடி, வாழைக்காய் கறி, அப்புறம் மாங்காய் துண்டம் போட்டோம். அவ்வளோதான். அப்புறம் எப்பயும் போல் கலத்துக்கு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் எல்லாருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.